ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த ஆடியோவை வெளியிட நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே பெற்றுக்கொள்வாங்க. இதோ உங்களுக்காக எல்எஸ்எஸ். வந்திருந்த அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி. என்னை இந்த மேடைக்கு கொண்டு வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் ஆசையில் திரு எல்கேஎஸ் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். ஏன்னா நான் உங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் தட்டு கழுவிட்டு இருந்தேன். அவர் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இந்த மேடையை நான் எப்படி நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவர் இந்த வேலையில் இல்லாத எனக்கு வருத்தமாக இருக்கு. மன்னிச்சிருக்க. என் கூட தான் இருக்கிறாரு அவர். நான் எங்கேயும் போகல, இங்கே தான் ஏதோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் பாலகவி சார் அவருக்கு நன்றி, ரகு சாருக்கு நன்றி. அப்புறம் ஒரு உதவிக்கார ஆஃபீஸ் பாயாக இருந்த என்ன, இவனுக்கு இருக்குது டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லி என்னை முதல் படத்திலே உதவி இயக்குனர் சேர்த்துட்ட சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கும், டைரக்டர் உதயன் சார் அவர்களுக்கும், மறைந்த ஆர்என்ஆர் மனோகர் சார் அவர்களுக்கும், சத்தியம் திரைப்பட இயக்குனர் ஏ ராஜசேகர் அவர்களுக்கும், என்னோட டேலண்ட்டை கொண்டு போன மறைந்த மேனேஜர். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் அந்த மேடையில் கிடையாது. ராதாகிருஷ்ணன் இறந்துட்டாங்க. மல்லியம்பட்டி மாதவன் சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும். அவங்களாம் இல்லைன்னா சத்தியம் அந்த மேடையில் நான் கிடையாது. எல்லாருக்கும் நன்றி. நான் சென்னையில் ஊரில் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சின்ன சின்ன கதையெல்லாம் நாடகம் இதெல்லாம் எழுதும்போது எங்கள் அப்பா நாடகத்தில் நடிப்பார். அவரை பார்த்து எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் நான் எங்கே நடிக்கிறது எடுக்கும்போது நானே பசங்களை வச்சு கதையெல்லாம் எழுதி சின்ன பசங்களை வச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னோட இதை பார்த்து எல்லோரும் சென்னைக்கு போய் சினிமா வேலை ஏன்டா பார்க்குறேன் இங்கே இருன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நான் டெய்லர் வேலை பார்த்தாலும் இல்லைடா நீங்கள் இருக்க வேண்டிய இல்லை, நீ சென்னைக்கு போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டு நீ சினிமாவில் சாதிடா, உனக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லி அந்த டெய்லர் ராமசாமி என்னை சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டார். இங்கே வந்து நான் இருந்த இடம் இதய தெய்வம் புரட்சி கலைஞரோட அலுவலகத்தில் ஆபீஸ் பாயா. அங்கே இருந்து என்னோடய பயணத்தை நான் திரைப்பயணத்தை தொடங்கினேன். அவர் கூட திரும்ப அவர் படத்தில் இருந்தேன். 2-3 படம் அவரே சொல்லிவிட்டு திருப்பி அவரே என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டார், நீ என் கூட இருந்தேன்னா என் ஆள்னு நினச்சி உன்னை அவனு கூப்பிட மாட்டாங்களா, நீயா தனியாக ட்ரை பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறது எனக்கு அவர் தான். இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு கதவை தட்டாமல் போகிற ஆளில் நான் ஒரு ஆள். இதை வெற்றியெல்லாம் எல்கே சுதீஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப பங்கு இருக்குது. நான் அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தின் விழாநாயகன் அசுமித்ரா சார் அவர்களுக்கு எனது முக்கிய நன்றி. ஆதவ் கிருஷ்ணா சொன்ன மாதிரி தான். ஆதவ் கிருஷ்ணா நாங்கள் தம்பி ஃப்ரெண்டு அப்படி தான் இருந்திருக்கோம். எங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் அடிக்காத லூட்டி கிடையாது, நாங்கள் பண்ணாத கிண்டல் கிடையாது, எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஏன்னா ஸ்பாட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் புதுசாக இருந்ததுனால எந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நானும் புதுசு தான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணால் தான் அந்த டீமை செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சின்ன டீம்லேருந்து ஸ்டில் ராஜன் சார் இருக்குது எல்லாருமே
ஆர்கேயாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு, ரஜினி சேகர் சார். இது எல்லாத்தையும் செதுக்கி கொடுத்தது கேமராமேன் சார். மற்றும் இந்த பாடல் டான்ஸ் மாஸ்டர் இருந்த கிருஷ்ணா சார் அவர்களுக்கும் சரி, தீனா சார் அவருக்கும் சரி, லிரிக்ஸ் சைடு சொல்லணும்னா ஸ்நேகன் சார், அப்புறம் அருண் பாரதி சார் இங்கே இருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சவங்கிறதுனால நான் பெருசாக யாரை பற்றி சொல்லலை. ஏன்னா நான் சொல்கிறதுக்கு மேலே எல்லாமே பண்ணி சாதிச்சிட்டாங்க. மணி அமுதவான் அவர் ஃப்ரெண்டு, அவர் ஆரம்பத்துலேருந்தே வாய்ப்பு தேடி அடையும் போதே அவரோட டேலண்ட் எனக்கு தெரியும். அதனால தான் அவரையும் பார்த்து ஒரு சாங் கொடுத்தோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்றைக்கி வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ண பிளான். லவர்ஸ் டே அன்னைக்கு இந்த எல்எஸ்எஸ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த டைம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் எப்படியாவது இந்த ஆடியோ லான்ச்சாவது இன்றைக்கி லவர்ஸ் டே அன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் வேணும். என்னை மாதிரி புது இயக்குநர்களுக்கு, ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். உங்களை நம்பி இன்னும் நாங்கள் நிறையா இயக்குநர்களாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல கதையாக கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தா தான், இல்லாட்டி நான் என்ன கும்பிடு போட்டாலும் ஒன்றும் கிடையாது. நல்ல கதையாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. வருகை தந்திருக்கும் ப்ரொடியூசர்ஸ், மேனேஜர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட், இந்த எல்எஸ்எஸ் படத்துக்கு என்னை வந்து காஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜோன் சாரும் நம்ம ரகு சாரும் தான். முதல்ல அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணலன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு, இந்த மேடையே கிடச்சிருக்காது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த இவனை இங்கே போடலாம், இவனுக்குள்ளே ஏதோ இருக்குது அந்த மாதிரி அவங்க யோசித்து என்னை கேஸ்ட் பண்ணதுனால என்னால் இங்கே நிற்க முடிஞ்சுது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். நெக்ஸ்ட் என்னோடய டைரக்டர் சார் முருகன் சார். அவர் வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும்னா வெரி ஹார்ட் ஒர்க்கர். ரொம்பவே இப்போ வந்துட்டு நானும் அவரும் வந்துட்டு ஸ்டோரி டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் கூட மணிக்கணக்காக உட்காந்துட்டு டிஸ்கஸ் சாங்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டைம் போகிறதே தெரியாது. அப்படியே 2 மணி 3 மணிக்கெலாம் கூட பேசியிருக்கோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மெயினாக எனக்கு வந்து ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாரு சார். ஒரு எனக்கே சில நேரத்தில் ஒரு டவுட் வரும், ஓகே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சார் இல்லை நீ பண்ணுறது இது இல்லை இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு சார். ஸோ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார், அவர் வந்துட்டு சதீஷ், அவர் வரல இன்றைக்கி. பட் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த படத்துக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஒரு அவுட்டோர் ஷூட்டில் இருந்ததுனால இன்றைக்கி அவரால் வர முடியல. ஸோ அவர் சொல்லியிருந்தார் வாழ்த்துக்கள் அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரூ நீங்கள் படத்தோட சில காட்சிகள் வச்சே பார்க்கலாம். ஒவ்வொரு இது ஷார்ட், ஒவ்வொரு சீனுக்குமே எல்லாமே வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு லைட்டிங்கும் எல்லாமே ஃப்ரேமிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவார். ஸோ சும்மா ஒரு மேடைக்கு சொல்லணும்னு இல்லை, உண்மையிலே அந்த அளவுக்கு பண்ணுவார் அவர். ஸோ நானே வந்துட்டு ஓகே இது நான் தானா இவ்வளோ நல்லா இருக்கேன் அந்த மாதிரிலாம் எனக்கு டவுட் இருக்கும்போது அவர் வைக்கிற ஃப்ரேமிங் ஓகே அவர் கொடுக்குற பூஸ்ட், அவர் காட்டுற ஃப்ரேமிங்கில் தான் நான் அப்படி தெரியிறேன். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நம்ம படத்தோட இன்றைக்கி நம்மளோட கதாநாயகன் பார்த்தா நம்ம அஸ்வமித்ரா சார் தான். ஸோ அவர் கொடுத்த சாங்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ நல்ல சாங்ஸ்லாம் கிடைக்குமானா எனக்கு தெரில. அது ஒரு வரம் தான் நான் சொல்லணும். ஸோ அவர் கொடுக்குற ஒவ்வொரு சாங்ஸ் நீங்கள் பார்த்தும்போதே தெரியும். இன்னும் 2-3 சாங்ஸ் இருக்குது, அது வரும் கூடிய சீக்கிரம், அது படத்தில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் கூடலாம் நான் சொன்ன மாதிரி நாங்கள் உட்காந்து பேசுவோம். சார் இது எங்களுக்கு என்னமோ மாதிரி இடிக்குதுன்னா அவர் ஓகே சார் நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வேரியேஷன் அப்படியே போடுவார். ஸோ இது மாதிரியே பல நாட்கள் போயிருக்கு. அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம், சார் இப்படி போடுங்க அப்படி போடுங்க, அவர் சார்னு மாதிரி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது டான்ஸ் மாஸ்டர்
ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இப்போ நான் ஓரளவுக்கு ஆடுவேன், நான் பெரிய டான்ஸர்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஆடுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா எனக்கு டான்ஸ் ஷூட் தான். ஃபர்ஸ்ட் டேவே டான்ஸ் ஷூட் தான். ஓகே நம்ம ஆக்டிங்னா கூட ஓகே ஓரளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிடுவேன். நான் டான்ஸ் ஆடிடுவேன். பட் ஒரு செகண்ட் வந்து ஆஹா ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. ஐயோ என்னடா இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி ஆடுறதுன்னு ஒரு ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஆஹா எப்படி ஆட போகிறோம், என்னடா பண்ண போகிறோம். அப்புறம் எப்படியோ ஃபஸ்ட் டே எனக்கு அப்படி இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற டான்சர்ஸ் எல்லாம் க்ளூ அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் சாங்கே கொம்பு வாழு, ஆக்சுவலாக அது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருக்கலாம். ரொம்ப அருமையான சாங். ஸோ அந்த மாதிரி சாங் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு நல்லா ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அவரும் இன்றைக்கி வரல. அது தளபதி தினேஷ் மாஸ்டர் தான் நம்ம இந்த படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. அது இங்கே ட்ரெய்லரில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஆனால் அவரோட ஷார்ப் மைண்டை வந்துட்டு நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். என்னன்னா ஷார்ட்ஸு நான் ஃபஸ்ட் நாளே தூக்கிட்டார், ரோப் போட்டு தூக்கிட்டார் மேலே. நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே சும்மா ஃபஸ்ட்டு தான் வரான், இவனுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது, சும்மா பஞ்சு கிக்கு மாதிரி தான் கொடுப்பாருன்னு பார்த்தா ரோப் போட்டு தூக்கியிருந்தா இப்படி இப்போ பெல்ட் அப்படியே பெல்ட் சொல்லிட்டார். அண்ட் அவரோட மெயினான இது வந்துட்டு ஒர்க் வந்துட்டு எடிட்டிங்கில் தான் பார்த்தேன். எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஷூட்டிங்கில் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே மைண்ட்லேயே அவர் எடிட் பண்ணி வச்சுருக்காரு. அங்கே போட்டு சார் அந்த சீனை வந்து இப்படி போடுங்க, இது வருங்க, அப்படியே கரெக்டாக ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ மாதம் கழிச்சு இருக்கும். அது இன்னும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நடுவில் அவர் அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, நிறையா படம் பண்ணிட்டு தான் இருக்கார். இன்னும் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு அங்கே எவ்வளோ மாதம் இருக்கோ, அவருக்கு என்ன மெமரி பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பான ஆளுங்க பாருங்கள், செம்ம ஹார்ட் ஒர்க்கர் அவரும். ஸோ அண்ட் நம்ம எடிட்டர் சார் அவரோட ஷார்ட்டும் வந்துட்டு அவரோட ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்களோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு 3 hours கிட்ட இருக்கும் ஃபுட்டேஜ். ஏன்னா காலேஜ்லேயே அவ்வளோ பண்ணியிருக்கோம், அவ்வளோ இருந்துச்சு. டேரக்டர் சாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அவரும் சேர்ந்து எப்படி உட்காந்து அந்த 1 hour 1.5 hours எப்படி அதை சுருக்குனாங்க இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அவங்ககிட்ட வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். எப்படி சுருக்குனீங்க சார், எப்படி பண்ணீங்க. ஆனால் அவ்வளோ நல்லா அவுட்புட் இருந்துச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் ஓகே சில விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே இந்த மாதிரி இருந்துச்சு. பட் அவரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அவுட்புட் காமிச்சிட்டோன்னே ஓகே இது சூப்பராக இருக்குது, இதுவே போதும், இதெல்லாம் டேலண்ட் தான் அவங்களுக்கு, இதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லிரிக்ஸிஸ்ட் அவங்களாம் வந்துட்டு பாட்டு பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருந்திங்கன்னா லிரிக்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக இப்போ நார்மலாக இப்போ வர சாங்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ வரும், ஒன்றுமே புரியாது ஆக்சுவலாக. அதுதான் இப்போ ஹிட் ஆகுது. பட் ரொம்ப நல்ல லிரிக்ஸ்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் நான் தேங்க் பண்ணுறோம். எனக்கு இப்போது டைம் இல்லையா என்னன்னு தெரில, இருக்கா? ஓகே. நம்ம மேக்கப் மேனாக இருக்கட்டும், ஆர்கேவாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் சிவானனாக இருக்கட்டும், எல்லாருமே நான் எனக்கு தேங்க் பண்ணுற பெரிய லிஸ்ட் இருக்குது. சாரி நான் சில பேர் மறந்துருக்கலாம், ஸோ தப்பாக எடுத்துக்கேன்னா. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் நல்லா மேலும் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களால் தான் முடியும். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே எனக்கு இப்போ என்ன சொல்கிறது தெரில, ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு நட்புக்காக சிறப்பு செய்கின்ற மரியாதைக்குரிய நட்புக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுக்கின்ற அன்புக்குரிய திரு கதிரேசன் சார் அவர்களே, சரண் சார், படத்தோட டைரக்டர் முருகன் மகாலட்சுமி, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தம்பி. அதான் நான் பெண் இயக்குனர் நினச்சேன், முருகன் மகாலட்சுமின்னு. மகாலட்சுமி எனது மனைவியோட பேர், அவங்க அங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு பெருமைப்படுத்தணும்னு இந்த பேர். சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த எண்ணம் ஒன்று போதும், உங்களை வாழ வச்சிடும். படத்தோட இயக்குனர், கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, எல்லா போர்ஷனும் நல்லா இருக்குது. படத்தோட எடிட்டர், மியூசிக் டைரக்டர் சார், அதில் அந்த எங்கடா இருக்கவும் அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ கொஞ்சம் அந்த புள்ளி மாதிரி வச்சு நல்லா இருக்குது. அந்த டியூன் ரொம்ப கேச்சிங்காக இருக்கும், மைண்டில் இருக்குது. வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இந்த மாதிரி சினிமா வந்து ரொம்ப கதிரே சார் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய படங்கள்லாம் பல்ட்டி அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் சின்ன படங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்குது. அது மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குன்ற நம்பிக்கையில் திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துவது எங்களுடைய அடிப்படை கடமை.
படம் முன்னாடி வேறு உட்காந்து பார்த்தா பூரா குண்டாவே திரிறாங்க. என்னடா அம்புட்டு பேரும் இப்போ ரொம்ப முன்னாடி வந்து உட்காந்து பார்த்தோன்னே எல்லா பேரும் குண்டா திரிறாங்க. நேராக பார்த்தா பூரா பேரும் ஒல்லியாக இருக்காங்க. பிரச்சனை என் கண்ணில் தான், அவங்ககிட்ட இல்லைன்றதை நேராக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஹீரோயின் வந்து சிம்ரன் அத்வானி, ஆல் த வெரி பெஸ்ட்மா, ஆல் த வெரி பெஸ்ட். ஏற்கனவே சிம்ரன் வந்தாங்க, அத்வானி கூட வந்திருக்காங்க, ஆல் த வெரி பெஸ்ட். கதாநாயகனுடைய அப்பா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, பாலகோபி. நான் வந்து பாரதி ராஜா சார்கிட்ட எனக்கு என்ன வேலைன்னே தெரியாமல் அசிஸ்டன்ட் கேமராமேனுங்கிற பேரில் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்ப்பேன். ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்க்குறேன்னா ராஜேந்திர சார் கார்டு கேட்டுறாங்க. அப்போ என்கிட்ட இல்லை. அது நான் சொன்னது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ராமவாஸ் இன்னைக்கு இருக்கிற ஃபைனான்சியர் இந்த ராமவாஸ் அவர்கள், பாலகோபியோட 3 பேரும் அப்பப்போ எல்லா வேலையும் ஒன்றா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு ஒரு 25-24 வயசில் வந்து இந்த சென்னையில் வந்து எதிர்காலம் என்னன்னு தெரியாது, ஆனால் வேலை பயங்கரமாக இருக்கும். அந்தந்த ஆஃபீஸ் வேலையை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிறது. அப்போ வந்து மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் சொல்லி ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா தொலைதூர உணர்வில் இப்படி சொல்லியிருக்காங்க, அதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யலான்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒரு 50 பைசா காயின் போன் போட்டு கேட்டு வேலை செய்கிற காலங்களில் பஞ்சு சார் ஆஃபீஸில் வந்து பிஏ ஆர்ட்ஸ் பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி அவர் சுயசரிதை எழுதி கொஞ்ச நாள்லேயே ஆனந்த விடனில் வரும்போது அவர் இறந்துட்டாங்க. தமிழ் சினிமாவில் இப்போ இப்படி கதிரேசன் சார் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு போனீங்கன்னா அந்த பிரச்சனையை முடியாதுன்னு சொல்லாமல் அதை கையாளுவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் கையாளுவாங்க. பல படங்கள் அது எனக்கு நேரடியாக தெரியும். பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து டிரைவ்-இன் உட்லண்ட்ஸில் ஒரு அவருக்கு நியூ உட்லண்ட்ஸில் பெர்மனெண்ட்டாக கிருஷ்ணா கட்டேஜன் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்காரங்க, ப்ரொடியூசர்ஸ், ஃபைனான்சியர்ஸ் அங்கே தான் மீட்டிங்கே நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 32 பாகிரதி மால் ஸ்ட்ரீட் நினைக்கிறேன், காமராஜர் இல்லத்துக்கு பக்கத்தில் ஒரு பஞ்சு சார்கிட்ட ஒரு 4 கம்பெனி இருக்கும். அவங்க தம்பி லட்சுமணன் சுப்புன்னு சொல்லி ஒரு ஃபோனு ஒரு ஓரமாக போன உடனே கார் பார்க்கு திரும்பினா ஒரு சேர் டேபிள் போட்டு ஒரு பையன் சிரித்த பையன் ஒருத்தர் உட்காந்துட்டே இருப்பார். வர்றவங்க பூரா வேலை சொல்லுவாங்க கோபிக்கு. பஞ்சனை பார்க்க வர்றவங்க வேலை சொல்லுவாங்க, பஞ்சு சார் வேலை இருக்கும், அண்ணன் வேலை, தம்பி வேலைன்னு எல்லா வேலையும் முகம் சுளிக்காமல் என்ன அது பண்ணிடுறேன். இன்னைக்கு வரைக்கும் தன்னோட அந்த உழைப்புனால மாத்திரமே சினிமாவில் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு யாருன்னா பாலகோபி தான். மற்ற நடிகர்களுக்கெல்லாம் மார்க்கெட் இருக்கும், டைரக்டர்களுக்கு மார்க்கெட் இருக்கும். மேனேஜர் வேலைன்றது அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லை. ஒட்டுமொத்த பொறுப்பும் ஒரு படத்தில் வந்து பணம் இருக்கோ இல்லையோ ஒரு வேலையை ஒழுங்காக திறம்பட செய்கிறதுக்கு ஒரு தயாரிப்பினர் இல்லைன்னா வேலைக்காகாது. அவ்வளோ பேரும் ஒரு பெரிய வந்து தன்னுணைப்போட ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பன் தான் பாலகோபி. அதுக்கப்புறம் ஒரு சத்தியவாக்குன்னு ஒரு படம் எடுத்தார் ராமவாஸ், அவனை சேர்ந்து சரியாக வரலை, இம்மிடியேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவருடைய வாழ்க்கை பாதையை நடத்தினார். ஸோ எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ராதவ கிருஷ்ணா. என்ன கல்யாணத்துக்கு காதல் பாட்டு பாடும்போது ரொம்ப வெக்கப்படுறேன். காதல் பாட்டு வைக்கப்படக்கூடாது. நீ நல்ல பையன் தான், நல்லா வளர்த்துருக்காரு, அதுக்காக டூயட் பாடும்போது ரொம்ப யோசிக்கிற. அதெல்லாம் வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காதுப்பா. அவன் அலைஞ்சிக்கிட்டு தர்றேன், நீ இப்படி இருக்க. என்ன உங்கள் அப்பா பற்றி உனக்கு வந்து அப்பாவாக தெரியும். ஒரு சின்ன கேரக்டர் உதாரணம், சூப்பர்வுட் ராஜேந்திரன் குருங்கிறாரு. எலெக்ஷனில் 2 பேரும் எதிர்த்து நிற்கிறாங்க, ஒருத்தர் வைக்கிறாரு, தோக்குறாரு. ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து நிற்கிறாருன்னா உங்கள் அப்பாவோட கேரக்டர் என்னன்னு நீ சிம்பிளாக புரிஞ்சுக்க. உங்கள் அப்பா உனக்கு அப்பா, ஆனால் அவன் என்ன பாலகோபிங்கிறவன் யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கிறணும். நல்ல பாசிட்டிவாக இருக்க, ரொம்ப இயல்பாக இருக்க. உனக்கு உங்கள் அப்பாவுடைய வியர்வை துளிகள் உனக்கு வெகுமதியாக இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். முதல்ல நல்ல தமிழில் அறிமுகப்படுத்துகிற இந்த தொகுப்பாளினிக்கு என்னுடைய வணக்கம். அந்த வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப முதல்ல நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, இப்போது பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின் இவங்கெல்லாம் பண்ணும்பொழுது அவங்களுடைய படம் இருக்கும், இருந்தாலும் அவங்களுடைய பேரை நம்ம போடுவோம். அவங்களுக்கு பேர் போட வேண்டிய அவசியமே இல்லை, முகம் பார்த்தாலே தெரியும். பட் இவங்கெல்லாம் இப்போ தான் வளர்ந்து வரக்கூடியவங்க. ஸோ எல்லா போஸ்டர்லேயும் பேனர்லேயும் இவங்களுடைய பேரை வந்து நீங்கள் போடணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேருடைய பேர். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு வேஷம் கிடச்சிருக்கு, அப்படி தான் சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய வட்டாரம் படத்தில் வந்து யார் தருவார் இந்த அரியாசனம்ங்கிற பாட்டை நான் எழுதினேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் எழுதலைன்னா என்னுடைய எல்லா படங்களுக்கும் வந்து கவி பேரரசு வைரமுத்து சார் அவர்கள் தான் வந்து எழுதுவாங்க. அவுகத் மகேந்திரன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவர் ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர். அவர் ரகுமான் சார்கிட்ட அவங்கக்கிட்டெல்லாம் இருந்திருக்கிறாரு.
அவருக்கு ஒரு விஷன் இருக்குது. ஸோ அவரோட பழகும் பொழுது அவர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு பாட்டு கொஞ்சம் ஒரு கலோக்கியலான ஒரு சாங் வேணும் அப்படின்னாரு. சரி, எனக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அதை எழுதினேன். இது வந்து கரண்ட்டில் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனும் ப்ளஸ் வந்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படிங்கும் பொழுது நான் இதில் வந்து 1900 சென்னை உருவாயிட்டு இருந்த அந்த நேரங்களில் வந்து உங்களுக்கு பிளாக் டவுனில் வந்து வார்த்தைகள் வந்து புழக்கத்தில் இருந்துச்சு. அதாவது அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தம், அகராதி எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து இதில் வந்து பின்னணியில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்து கோர்த்து இந்த பாட்டு வந்து இது பண்ணேன். இது ப்ரொமோஷனல் சாங் தான். இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட இந்த படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர், அந்த அஸ்வமித்ரா இசையமைப்பாளர் அவங்களுக்கும் வந்து என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்த அவுகத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடியவங்கள்லேருந்தே உங்களுக்கு தெரியும் இது வந்து அது எந்த மாதிரியான ஒரு அழகான கோர்ப்பு இந்த இடத்துல இருக்குது, இந்த மேடையில் இருக்குது. எல்லாருமே ஒரு பெரிய ஜாம்பவான்கள் இங்கே இருக்கிறது. அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அவசியம். அண்டு டைரக்டரோட நேம் வந்து நல்ல ஒரு வித்தியாசமான பேராக இருக்குது. இந்த வித்தியாசமான பேரெல்லாம் வந்து ரொம்ப இமிடியேட்டாக கவனிக்கப்படும். இந்த படம் வரும் பொழுது அவருக்கு உண்டான ஒரு அடையாளம் வந்து ரொம்ப பெருசாக கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த புதிய ஹீரோ அண்டு அவங்க சிம்ரன் அத்வானியா ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா படத்தில்? பண்ணியிருக்கீங்க, ஓகே. இந்த பொண்ணுடைய கண் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கண் நிறைய பேசுது. அவங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஹீரோ, அவங்க பேர் ஆதவ், ஆமாம் ஆதவ் கிருஷ்ணா. ஆதவ் கிருஷ்ணா, இப்போ நான் உங்கள் பேர் என்னன்னு கேட்ட மாதிரி அடுத்த தடவை யாருமே கேட்க மாட்டாங்க. ஆதவ் கிருஷ்ணானா எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான படங்கள் வந்து நீங்கள் வந்து மேன்மேலும் நிறைய பண்ணணும். உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு சின்ன குறும்பு தெரியுது, அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. த்ரூ அவுட் தி மூவி நான் அந்த இதிலெல்லாம் பார்க்கும்போது அந்த குறும்பு கொப்பளிக்கிற ஒரு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு முகம் இருக்குது. உங்களால் ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படிங்கிற அந்த இது வந்து திறம்பட செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். இந்த தயாரிப்பாளர்கள் வந்து மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும்னு வாழ்த்துறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். And first of all, I would like to thanks all press and media for coming here. Thank you so much. And next, my producer Balagopi sir and Raghu sir and my director Murugesan sir and my co-artist technicians எல்லாருக்குமே thank you so much. And இங்கே வந்திருக்கவங்க legends எல்லாருக்குமே ரொம்ப thanks. மூவி நல்லா வந்திருக்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இந்த விழா இசை வெளியீட்டு விழா வந்துக்கு முக்கிய ஹீரோன்னு சொல்ல போனால் இசையமைப்பாளர், லிரிக் ரைட்டர்ஸ், அதில் நடித்த கதாநாயகன், கதாநாயகி, அதை இயக்கிய இயக்குனர், அதை நடனம் அமைத்த நடன இயக்குனர், ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர், இவங்க எல்லாருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இசையின் முக்கியமான இந்த இசை வெளியீட்டு விழாவை வெளியில் கொண்டு போயிட்டு வெற்றியடை செய்யக்கூடிய மீடியாக்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பாலகோபி சார் தலைவர் பாலகோபி தான் அவரை கூப்பிடுவோம். ஏன்னா எப்போவுமே அவர் தலைவர் தான். அதனால் அவருடைய விழா, நம்ம நாயகனோட அந்த சாங்கு சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். பாலகோபி சார் என்னை அழைக்கும்போது, தம்பி ரொம்ப கொஞ்சம் ஸ்கை டைப்பு, அதனால் கூச்சப்படுவார், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கன்னாரு. அவர் நடிக்கும்போது அதெல்லாம் இல்லவே இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காதல் சீனாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஒரு முதல் படம் மாதிரியே தெரியல. பட் என்னென்னா, நம்ம எதிர்கால சினிமாவை நம்ம நேசிக்கிறதுனால அந்த சினிமாவுக்கு ஒரு நல்ல நாயகன் கிடச்சிருக்கான்னு மட்டும் தெரியுது. ஏன்னா நீண்ட பயணம் இருக்குது அவருக்கு. அதனால் இது முதல் படம். இதிலேருந்து நிறைய வெற்றிகளை அடையணும் அவர். அதற்கு மீடியா நல்லா சப்போர்ட் பண்ணணும். எல்லோரும் தேட்டரில் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் எத்தனையோ ஃபங்க்ஷனில் கலந்துருக்கிறேன். பட் இந்த ஃபங்க்ஷன் என்னோடய குடும்ப நண்பர், எனக்கு நெருங்கியால் நடுங்கிய நண்பர் பாலகோபியோட மகனோட அறிமுக விழாவில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா பல தயாரிப்பாளர்களுக்கு பக்கபலமாக இருந்து பல படங்களோட வெற்றிகளுக்கு உழைத்தவர்.
அந்த வெற்றியில் நம்மளும் ஒரு பங்களித்து அவரது மகனுக்கு வாழ்த்தணுங்கிறதுக்காக தான் நான் அந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன். ஆதவ் கிருஷ்ணா அவர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அந்த சாங் பார்த்தோம், அந்த மலை அடிக்குது ஒரு நொடி, அது ஒரு லிரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நாங்களாம் சரண் சார் கிட்ட ஆடியோ ரைட்ஸ் வாங்கினேன், பார்த்தேன் நிச்சயம் ஜெமினி அவருக்கெல்லாம் பண்ணும்போது சரண் சார் வந்து ஆடியோவில் வந்து அப்படி ஒரு டேஸ்டானவர். உங்களுக்கு அந்த அஜித் சார் படம் அமர்க்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாத ரத்தம் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு எஸ்பி சார் பாடியிருப்பார். அந்த கான்செப்ட்லாம் யாருமே இது வரைக்கும் அந்த கான்செப்டில் அந்த சாங் வந்ததே கிடையாது. அதேமாரி பார்த்தே நெஸ்டில் பார்த்தீங்கன்னாலும் அதே ஒரு இம்பேக்ட் இருக்கும் உங்களுக்கு. அதே ஜெமினி பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்ட பாட்டு ஜெமினி விசில் அடி வந்து பார்த்து அப்படிலாம் அவரோட ரசிகராக இருந்து நான் திரையுலகத்தில் வந்து தான் நீ தயாரிப்பாளர் ஆகி நீ தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அது அவங்களோட ரசிகர்கள் தான் காரணம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட சரண் சார் வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் இருந்து இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காருங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அவரோட பங்களிப்புங்கிறது ஒரு இந்த இதில் வந்து சின்ன ஒரு அணில் மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குங்கிறது இந்த இடத்துல அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா திரையுலகத்தில் வந்து ஒருத்தர் வளர்ந்து வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன உதவிகள் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணுறது வந்து உதவி கிடையாது. ஸோ வளர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன உதவி பண்ணுறோமோ அதான் அதோட உதவி நான் சொல்லுவேன். ஸோ கதாநாயகன் ஆதவ் கிருஷ்ணா அவர்களுக்கும் மற்ற கதாநாயகி அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் என்ற இசைநாயகன் மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கு, டைரக்டர் மகாலட்சுமி முருகன் அவர்களுக்கும், மற்றும் இந்த படத்தை தயாரிப்பாளர்களுக்கும், இன்றைக்கி வந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. ஸோ பாலகசோபியோட ஃப்ரெண்டு நண்பர்கள் எல்லாருமே, ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த திரையுலகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சமீப காலமாக 1.5 வருஷ காலமாக சின்ன படங்களை தான் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. ஏன்னா பெரிய படங்கள் வந்து நீங்கள் சர்வேவில் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றிகள் கொடுக்குறதில்ல. நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து ஆரம்பித்து இப்போ லாஸ்ட்டாக வந்து நிறையா படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வித்துலவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படங்களாக இருக்கட்டும், எல்லாமே என்னென்னா ஒரு கதையும் கண்டென்ட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு சிறையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கதைக்கான படங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த படம் வெற்றி அடையுது. அந்த கதையை விட்டுட்டு ஹீரோவுக்காக படம் எடுக்கும்போது படம் சரியாக போக மாட்டேங்குது. அப்போ கதைக்கான படங்களை பட்ஜெட்டில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி அடையும். ஏன்னா நீங்கள் தேட்டரை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்க தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, சார் நீங்கள் சின்ன படங்கள் தான் சார் வந்து எங்கள் திரையுலகத்தை வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா பெப்சிலையும் அதான் சொல்கிறாங்க, சின்ன படம் தான் சார் ஃபீட் பண்ணுறாங்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன படத்துக்கான ஒத்துழைப்புகள் இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணி ஸோ இன்னும் திரையுலக வளர்ச்சிக்கான ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைத்து மீடியா பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கும் இந்த படத்துக்கும் பாலகோபி சார் மூலியமாக தான் தொடர்பு. தம்பி ஆதவ் கிருஷ்ணா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் அதுக்கான உழைப்பை நாடி இருக்குது, அதுக்கான உழைப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. அது நல்லபடியாக ஒரு வெற்றி அடையட்டும். இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், ஹீரோயின் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இயற்கை இந்த படத்தை வெற்றியடைய செய்யட்டும். நன்றி, வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. என்னோட விஷஸ் ஸ்டேஜில் இருக்கிற எல்லா லெஜண்ட்ஸ், இளவரசன் சார், சாரி நிறைய பேரோட நேம் தெரியாது, இந்த எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ப்ரொடியூசருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், டிரெக்டருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் டைம் எடுத்துக்கிறேன். என்னோடய மியூசிஷியன்ஸ் நேம் மட்டும் நான் படிச்சுக்கிறேங்க. ஒரு கொம்புவாளுன்னு ஒரு சாங் ஒன்று, லிரிசிஸ்ட் ஸ்னேகன் சார் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நான் இது தேங்க் பண்ணுறதுக்காக தான் நான் படிக்கிறேன். அது பாடினது வந்து சூப்பர் சிங்கர்லேருந்து ஃபர்ஹான் அண்ட் அபிஜித். ரெண்டாவது ஒரு மதர் சென்டிமெண்ட் சாங், அது வந்து மிஸ்டர் அருண் பாரதி ஸ்டேஜில் இருக்காங்க, அவர் அழகாக எழுதி கொடுத்தாரு. அந்த சாங் வந்து நரேஷ் ஐயர் பாடியிருக்காரு, அது ரொம்ப நல்லா பாடி கொடுத்தாரு. அவருக்கும் இந்த செகண்டில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு லவ் சாங் ஒன்று, அதுவும் அருண் பாரதி சார் தான் எழுதியிருக்காரு. ஸ்ருதின்னு ஒருத்தவங்க பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. மழை அடிக்குதுன்னு ஒரு சாங்கு, அது வந்து மணி அமுதவன் அப்படின்னு ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு. சிங்கர் வந்து ஜெகதீஷ், சாய் காயத்ரி. எல்லாருக்கும் இந்த டைம் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள், விஷ் பண்ணுங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த சாங் வந்து இப்படி வந்தது காரணம் வந்து ரகு சாரும் பாலகோபி சாரும் தான். ப்ளஸ் வந்து ஒருத்தர் வந்து அமிச்சாங்க, அவர் வந்து மிஸ்டர் அசோக்னு, நம்மளோட டைலாக் ரைட்டர். அவர் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஒரு நம்பர் ஆஃப் சாங்ஸ், ஒரு 5 சாங்கில் வந்து இந்த சாங் அவர் செலக்ட் பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் அவரும் பார்த்தாரு, நானும் பார்த்தேன். அந்த சாங்குக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்து சரண் சார், டைரக்டர் சரண் சார் கிட்ட கேட்டோம். ஏன்னா அவரோட மூவிஸில் வந்து எல்லா சாங்குமே வந்து ஹிட்டு தான். ஜெமினிலேருந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வரைக்கும் எல்லா சாங்கும் வந்து சீரியல் ஹிட்டாக இருக்கும். சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி சார் வந்து நீங்கள் பாருங்கள், ஓகே ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அப்படின்னு அவ்வளோ பர்ஃபெக்டாக அதில் வந்து உள்ள அர்த்தம்லாம் வச்சு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த சாங் வந்து கேட்டு பாருங்கள், அது ப்ரொமோ சாங் இந்த படத்துக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் அது அக்செப்ட் பண்ணதுக்கு. அப்புறம் அசோக் சாருக்கு, அப்புறம் பாலகோபி சாருக்கும் ரகு சாருக்கும் நான் திருப்பியும் தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.